ஹலோ மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் நவம்பர் 30. நம்ம சுவாமி அவர்கள் பிறந்த தினம் என்று. மக்களின் நாயகன், நடிப்பின் நாயகன் சொல்லிட்டு நிறைய சொல்லலாம். பிகாஸ் அந்த நடிப்புனால நம்ம எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்காரு. நம்ம மனசுல நீங்க இடம் பிடிச்சிருக்க ஆக்டர் சுவாமி அவர்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. எனக்குமே இந்த கவிதை எழுதுறவங்க எல்லாம் பார்த்தாலே ரொம்ப 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 பிடிக்கும். எனக்கும் கவிதை எல்லாம் எழுதணும்னு ஆசையா இருக்கும். நமக்கு பிடிச்சவங்களுக்காக ஈவன் சுவாமியோடைய பர்த்டே கூட கவிதை வடிவில் வந்து பர்த்டே விஷ் பண்ணணும். பட் எனக்கு எழுத வராது. பட் இங்க நிறைய டேலண்டட் பர்சன்ஸ்லாம் நம்ம கமெண்ட் செக்ஷன், நம்ம ஃபேமிலியில இருக்கீங்க. ஸோ நீங்க எல்லாருமே உங்க விஷஸ் அங்க தெரிவிங்க. எல்லாரோடைய பிளெஸிங்ஸ் அண்ட் ப்ரேயர்ஸ் எப்பவுமே சுவாமிக்கு இருக்கும். நம்ம வேண்டுதல் என்ன அப்படின்னா, எப்பவுமே அவர் வந்து சந்தோஷமா இருக்கணும், 100 வருஷம் ஹெல்த்தியா லைஃப்பை வந்து சக்சஸ்ஃபுல்லா லீட் பண்ணணும் அப்படின்றது தான். நம்ம எல்லாரும் மனசார ட்ரூ லவ் அவருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்போம். இன்ஸ்டால அவங்க இல்லை அப்படின்னு சொன்னாலுமே வந்துட்டு நிறைய விஷஸ் வந்து அவருக்கு குவிஞ்சிட்டு இருக்கு. பட் இன்னும் விஜய் டிவியில இருந்து அப்டேட்ஸ் வரல. ஆக்சுவலா எல்லாரும் வந்து என்ன திட்டி இருப்பீங்க, என்ன இது பர்த்டே எவ்வளவு முக்கியமான நாள், ஒரு வீடியோ போடலையே ஹேமா சிஸ்டர் அப்படின்னு. நேத்திக்கு வந்து நான் ஃபேமிலியோட ராணிப்பேட் ஷோலிங்கர் டெம்பிள் இருக்கு, அங்கே போயிட்டு அப்படியே திருத்தணிக்கெல்லாம் போயிட்டு படியெல்லாம் ஏறிட்டு இங்கே வீட்டுக்கு வர்றதுக்கே 2 மணி ஆயிடுச்சு. ஏர்லி மார்னிங் 2 மணிக்கு தான் வந்தேன். வந்த கையோட மொபைலில் சார்ஜ் இல்லை, பவர் இல்லை, ஹெவி ரெயின் எல்லாம் செட் பண்ணி பவர்லாம் வந்து இப்போ தான் கொஞ்சம் எல்லாமே முடிஞ்சு நார்மல் ஆகிட்டு தான் மொபைல் எடுத்தேன். நிறைய அப்டேட்ஸ், சுவாமியோடைய அப்டேட்ஸ். ஈவன் ஏவிஎஸ் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து நம்ம சுவாமியும் ஆக்டர் ராஜேஷும் வந்து ஹாப்பி பர்த்டே டு அஸ் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு கேக் கட் பண்ணி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த பிக்சர்ஸும் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இன்னும் நிறைய பேர் அவருக்கு விஷஸ் குவிச்சிட்டு இருக்காங்க. ஃபேன்ஸ் எல்லாம் காமெண்ட் டிபி வச்சு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இன்ஸ்டால இல்லைனாலும் கண்டிப்பாக இந்த விஷஸ் எல்லாமே அவங்கள போயிட்டு சேரும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஏதாவது ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக போய் சேர்ந்துரும். நேற்றுக்கு நம்ம தாத்தாவோடைய பேத்தியோடைய வெட்டிங் ரிசப்ஷன் நடந்துச்சு இல்லையா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம அவிகா கூட பேரா போயிருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக. அங்கே இருந்த சில ஆஃப் ஸ்க்ரீன் பிக்சர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நம்ம தாத்தா தனியாக வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சுவாமி அவர்களுடைய பர்த்டேக்காக. இருக்க எல்லாம் சொல்லிட்டாங்க. பட் இந்த விஜய் டிவி வந்து இன்னும் விஷ் பண்ணலை. சூன் இன்ஸ்டால ஸ்டோரி போடுவாங்க அப்படின்னு நம்புவோம். ஏன்னா எல்லாருக்குமே இன்ஸ்டால மேக்ஸிமம் ஸ்டோரி ஷேர் பண்ணுறாங்க. ரீசெண்டாக வீக்காவுடைய அப்டேட்ஸாக குவிக்கிறாங்க. இல்லை வந்து ப்ரோமோ வந்ததே மறந்துட்டேன். ப்ரோமோ வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம எதிர்பார்த்தது வேற, அங்கே வந்திருக்கிற ப்ரோமோவே வேற. என்ன ஸ்பெஷலாக இருக்கு அவகிட்ட அப்படின்ற மாதிரி சாரதாமா அந்த முத்துமலரை பார்த்து கேள்வி கேட்குறாங்க காவேரி அண்ட் கங்கா கிட்ட. ஸோ இந்த காஸ்டியூம் வந்துடுச்சு, எங்களுக்கு அது போதும். ஒரு பிடிஎஸ் ஷேர் ஆகி நாங்களாம் வந்து அந்த மோட்ல இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து அது வரும்போது கண்டிப்பாக என்ஜாய் பண்ணிப்போம். அதுக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ, பட் சூன் அந்த சீன் வந்து வரப்போகுது அப்படின்ற ஒரு ஹாப்பினஸோட அந்த ப்ரோமோ வந்து அப்படியே கொஞ்சம் இக்னோர் பண்ணிட்டு அந்த செலிப்ரேஷன் விஷஸ் எடிட்ஸ்னு சொல்லிட்டு இன்ஸ்டால வந்து அப்படியே ஃபேன்ஸ்லாம் அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். அண்ட் பிட்வீன் இங்கே வந்து நமக்கு இன்னும் நம்ம எம்என் ஷூட் ஸ்டார்ட் ஆகலாம். மேபி நாளைக்கு ஸ்டார்ட் ஆகலாம். ஹெவி ரெயின் இருக்கு. நாளையோ நாளை மறுநாளோ கண்டிப்பாக ஷூட் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஃபேன்ஸ்லாம் வந்து கேக்கு அந்த சர்ப்ரைஸ்லாம் வந்து கொடுப்பாங்க. அதில் நம்ம பிரவீன் சார் ஒரு குட்டி மினி வீலாக் மாதிரி வந்து ஷேர் பண்ணுவாங்க, லாக் ஷேர் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு நிறைய அப்டேட்ஸ் வந்து பேக் டு பேக் வரும். இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச அப்டேட்ஸ் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். ஒன்ஸ் அகைன் நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி நம்மளுடைய டெய்லி லைஃப்பில் அவரும் ஒன் ஆஃப் த பார்ட்டாக இருந்துட்டு வர ஆக்டர் சுவாமி அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.